ஆனால் நிறைய கட்டிங் போட வேண்டிய இடத்துல நம்ம ஒரு ப்ளவுஸையே வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் சீக்கிரம் ஆகாது. இப்போ எனக்கெல்லாம் இது வந்து 1/2 ஷோல்டருக்கு பொருந்துமா அப்படின்னா 1/2 ஷோல்டருக்கு வந்து செட் ஆகாது. இது வந்து நம்ம ரவுண்ட் நெக் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு ஆம்ஹோலினுடைய உயரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஷோல்டர், செஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் இது மூணுமே ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ். இதை மூணுமே நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா தான் ஒரு ட்ரெஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக ஃபிட்டிங் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டரை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு. அது ஆம்ஹோல் ரவுண்டும் நம்ம எப்படி ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே தான் செஸ்ட் ரவுண்டு. இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சு இந்த மூணையுமே கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஒரு ஆம்ஹோல் லென்த்து வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு செஸ்ட் ரவுண்டு வந்து 35 அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 35 அப்படிங்கும்போது இது வந்து செஸ்ட் ரவுண்டு. இது கூட நம்ம 4 இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போது 39 வரும். இந்த 39 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9.25 வரும். சரிங்களா? இந்த 9.25 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 1/4 செஸ்ட். ப்ளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ். அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணுறது தான். அது 1 இன்ச்சோ 1.25 1.5 எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம பேக் நெக்கை டிபெண்ட் பண்ணி தான் வைப்போம். இப்போ பேக் வந்து ஒரு 9.5 இன்ச்சு வந்து பேக் நெக் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். என்ன அளவு ஷோல்டராக இருந்தாலும் 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 15.5 இன்ச்சு வருது. அப்போ இதில் நம்ம -3 இன்ச் அப்படிங்கும்போது 12.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6.25 அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு இருக்குது. நமக்கு இது வந்து செஸ்ட் ரவுண்டும் ஷோல்டர் அளவுமே இருக்கு. இப்போ இதை வச்சு ஈஸியா அந்த ஆம்ஹோலினுடைய லென்த்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது 16 இன்ச் அப்படிங்கிறது ஆம்ஹோல் ரவுண்டு. இதை நம்ம 2ஆ பிரிக்கும் போது 8 இன்ச் வருது. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய 3 மெஷர்மெண்ட். நான் சொன்னது செஸ்ட், ஷோல்டர், ஆம்ஹோல். இந்த 3 மெஷர்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு. நீங்க ப்ராப்பரா அது எல்லாத்துக்குமே பேக் நெக்குக்கு ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 ஷோல்டர் வருது. அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த 3 மெஷர்மெண்ட் நம்ம கையில இருக்கு. அப்ப ஈஸியா நம்ம ஷோல்டர் லென்த் எப்படி, ஆம்ஹோல் லென்த் எப்படி நம்ம வந்து மார்க் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைன்ல 6.25 அப்படிங்கிறது 6.25 நான் இதுல மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இங்க நம்ம வந்து 6.25 கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இங்கேயும் 6.25 வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேக்ல வந்து ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப உள்ள தள்ளி ஆம்ஹோல் போயிருது. அது வந்து என்னுடைய கட்டிங்ல எனக்கு வர்ற டிஃபெக்ட்னால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 6.25 வர்ற இடத்துல இங்க 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சும்மா லைட்டா ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைனுக்காக. அப்போ இந்த லைனை வந்து நான் இப்படி லைட்டா இப்படி ஸ்லாண்ட் பண்ணி தான் நான் போடுறேன். ஏன்னா டீப் நெக் எல்லாம் வரும்போது இப்படி தள்ளி இதே 6.25 இங்க வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஆம்ஹோல் வந்து ரொம்ப டீப் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணோம் அப்படின்னா சுருக்கமெல்லாம் வருது. அதனால நான் இங்க 6.25 வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு 6.5 ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி இல்லை ஒரு 0.1 இன்ச்சு சேர்த்தி நம்ம மார்க் பண்றோம். இப்போ இந்த 2 மார்க்கிங் இது சும்மா ஒரு இதே அளவு வச்சு கூட ஒரு லைன் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். லென்த் எல்லாம் எப்பவும் போல நீங்க மார்க் பண்றது தான். அது லென்த்து, வெயிஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே எப்பவும் போல நீங்க மார்க் பண்றது தான். நான் சொல்ற விஷயம் இதை மட்டுமே இது பண்ணி வரணும் அப்படிங்கிறனால நான் மற்ற எந்த மெஷர்மெண்ட்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நான் ஒரு 9.25 இந்த லைன்ல நம்ம எங்க வேணாலும் இதை நம்ம வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது பர்டிகுலர் இடம் கிடையாது. ஒரு 9.25 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு. இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. அது நீங்க வந்து இங்க இருந்தே ஃபுல்லாவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க வந்து போட்டாலும் ஓகே தான். இப்படி ஒரு ஸ்கொயர் டைப்லயோ எப்படியோ நீங்க போட்டாங்களும் ஓகே தான்.
இப்போ இந்த ஷோல்டர்ல இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். இப்போ என்ன மெஷர் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் கட் பண்றதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். 1/2 ஷோல்டரை சாரி 1/2 ஆர்ம் ஹோலை கிராஸா வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அதே மாதிரியான மெத்தட் தான் இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க இப்போ இதுல 8 இன்ச்சு வந்து ஆர்ம் ஹோலினுடைய 1/2, அதாவது 16ல 2ஆ பிரிக்கும் போது 8 இன்ச்சு வருது. மைனஸ் வந்து 1 இன்ச்சு. 1 இன்ச் எதுக்கு மைனஸ் பண்றோம் அப்படின்னா, இப்படி கிராஸா வைக்கிறதுக்கும் இப்படி பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் அளவுகள் வந்து அதிகமாகும். அதனால 1 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 1 இன்ச்சு மைனஸ் பண்ணா நமக்கு 7 இன்ச்சு வருது. இப்போ இந்த கிராஸை வந்து நம்ம 7 இன்ச்சுக்கு வைக்கிறோம். இந்த லைன்ல இந்த 7 இன்ச்சு எங்க நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே தான் கரெக்டாக 7 இன்ச்சு வருது. அப்போ இந்த இடம் தான் ஆர்ம் ஹோலினுடைய லென்த்து. இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு போட்டுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே இது பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ எப்பவும் போல் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கேப் கொடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து 7 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் இங்கே வேணாலும் அந்த அளவு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச்சு வந்து இதுக்கு நேராகவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நான் இங்கே மேலே தள்ளி வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இங்கே வைக்கலாம். ரொம்ப ஒன்றும் மாறல, அதே இடத்துல தான் வருது. இதிலிருந்து இது வரைக்கும் பாதி அளவு பார்த்துக்கிறோம். இதை மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நம்ம 1/2 ரவுண்ட் வந்து போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது 8 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்க இருந்து தான் மெஷர் பண்றோம். இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். இது வந்து நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. இங்க இருந்து கரெக்டா இந்த ரவுண்ட்ல மெஷர் பண்ணீங்கன்னா நமக்கு 8 இன்ச்சு ப்ராப்பரா வந்துடும். எப்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம 6ஆ டிவைட் பண்ணிட்டு என்ன வருதோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு அதில் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்தான். ஆனால் நிறைய கட்டிங் போட வேண்டிய இடத்துல நம்ம ஒரு ப்ளவுஸையே வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் சீக்கிரம் ஆகாது. இப்போ எனக்கெல்லாம் நிறைய கட்டிங் போடணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு இடத்துலையுமே அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. எதுக்காவது ஒரு ஈஸியான இது இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம ஃபைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆர்ம் ஹோலுமே கட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்படி கிராஸ் பண்ணி நம்ம செஸ்ட் ரவுண்டோட பண்ணும்போது இந்த வளைவுக்காக நம்ம ஒரு 1 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். இது வந்து 1/2 ஷோல்டருக்கு பொருந்துமா அப்படின்னா 1/2 ஷோல்டருக்கு வந்து செட் ஆகாது. இது வந்து நம்ம ரவுண்ட் நெக் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு நார்மலா இருக்கிற வரைக்கும் தான் அந்த 1 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா இன்னொரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து 7ங்கிறத 6.75 நீங்க குறைச்சிக்கலாம். அது வந்து உங்களுக்கு தைக்க நீங்க மார்க் பண்ணி கட் பண்ண உங்களுக்கே புரியும். இந்த அகலம் குறைய குறைய நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்ம இப்படி வைக்கிற இந்த மெத்தட் வந்து செட் ஆகாது. எப்பவுமே 1/2 வந்து நம்ம சும்மா ஒரு கர்வ் மட்டும்தான் போட்டு மெஷர் பண்ணி பார்ப்போம். அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு மினிமமா தெரியுது, அதாவது ஒரு 3.5 இருக்குது அப்படின்னா 1 இன்ச் ஓகே. இதுல ஒவ்வொரு பாடி பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசா வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்கா மேலதான் போகும். அப்ப நம்மளே அதை கெஸ் பண்ணிட்டு 1 இன்ச் மைனஸ் பண்ற இடத்துல 1.25 அப்புறம் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாதான் இங்க இந்த டீப் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆர்ம் ஹோல் வந்து அதுல செட் ஆகும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இது புரிஞ்சிருக்கும்னு ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர் கூட ஒரு 1/4 இன்ச்சு அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வச்சுக்கோங்க. இல்ல ஏன்னா நான் கட் பண்ணும்போது இந்த இடம் டீப்பா போகுது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா உள்கை வெட்டும் போது அது ரொம்ப உள்ள போன மாதிரி ஆயிருதுங்கிறனால நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அவுட்டர்ல தள்ளி வைக்கிறேன். அது எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்க பண்ணிக்கலாம். இப்படி தள்ளி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு லைன் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 2வது ஸ்டெப்பா நம்ம செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது ஆக்சுவலா நம்ம பாடி மெஷர்மெண்ட் கூட
டைரெக்டாக பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட் கூட ஒரு 4 இன்ச்சு ஈஸ்ட் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை 4ஆக டிவைட் பண்ணிட்டு ஒரு பார்ட்டை மட்டும் வைக்கிறோம். நீங்கள் வந்து அந்த 1.5 இன்ச்சையும் இன்க்ளூட் பண்ணாதீங்க, அது அவுட்டரில் போகிறது. அது எப்பவும் போல் நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அதை தள்ளி வச்சுக்கலாம். நம்ம வைக்க போகிறது வந்து கரெக்டான ரெடியான ஒரு செஸ்ட் ரவுண்டு. அப்போ 9.25 வந்து நான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து எங்கே நம்ம கனெக்ட் ஆகுதோ ஆம்ஹோல் ரவுண்டில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நார்மலாக இருந்தால், சப்போஸ் இது அதிகமாக போகுதுன்னா 1.25 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் டேப்பு வச்சுருக்கேன், இங்கே மேலே வைக்கல, இங்கே வச்சுருக்கேன். இங்கே வச்சுட்டு நான் இங்கே 7 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்க்கு வந்து பாக்ஸ் போட்டுட்டு அதில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு லைன் போட்டு, இது வந்து எப்பவும் பண்ணுற ஒரே ப்ரொசீஜர் தான். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன விஷயத்த ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆம்ஹோலினுடைய லென்த்தை அடிக்கடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணுற அவசியம் இருக்காது. ஈஸியாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் இதை வச்சு பாதியாக, இது வந்து ஃபுல் தான் நம்ம வந்து இங்கே எடுத்து இங்கேருந்து எடுத்து இதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் போட்டு நம்ம இதில் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் அளவு மாறி இருந்தால் கட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே தள்ளி கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இங்கேருந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்துடும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நமக்கு அளவுகள் மாறும்போது பேக் நெக்கை வச்சு மட்டும் நம்ம எப்படி ஷோல்டர் கால்குலேட் பண்ணுறது, அப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறதுக்கான டவுட்ஸ் வந்து நிறைய வரும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து நம்ம தைச்சு கொடுக்கறது எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம யோசிக்கும் போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நெக்குக்கு நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் கொடுக்குற அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி சாரா சேனலையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சரி, உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே வர லீவு, நமக்கு எப்போவுமே ஸ்கூல் லீவு வர்றது, இதெல்லாமே அந்த பயன்படுத்தி அதில் வந்து இந்த எல்லா விஷயங்களையுமே கேதர் பண்ணி ரெக்கார்ட் போட்டு வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா ரெகுலராக பார்க்க அவங்களுக்குமே ஒரு கிளாஸ் வந்து கற்றுக்கிட்ட ஒரு இது வந்து வரும். ஏன்னா இது வந்து பேசிக் தான் எல்லாத்துக்குமே மெயின். அதுக்கப்புறம் எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே பேசிக் ஒன்று தான். அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் ஒவ்வொரு டிப்ஸு உங்களுடைய டவுட்ஸுக்கான எல்லா கிளாரிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணிங்கன்னா அது ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன உங்களுடைய டவுட்ஸுக்கான வீடியோவாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா சேனல் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் தான் ரெகுலராக பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்குமான ஒரு கிளாஸஸ் வந்து வரிசையாக நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். அதனால் அந்த சேனலையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதுலேயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னென்ன டூல்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் ப்ராப்பராக ஒரு டெய்லரிங்கை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கங்கள் நிறைந்த ஒரு கிளாஸாக தான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.